ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கு எந்த மாதிரி மேக்கப் பண்ணலான்னா ஒரு கிளாசி மேக்கப் லுக், ஸோ பிரைட் அண்ட் ஃப்ரெஷ் லுக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மை ஐடியாஸில் பண்ண போகிறோம். அதை எப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரெவிலான் டச் அண்ட் க்ளோ க்ரீம் மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணலாம், சன்ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணதும் ஒரு மேட்டிக் ஃபினிஷ் கிடைக்கும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். கலர் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இது ஹெல்ப் பண்ணாது. ஃபேஸ் மெயின்டைனிங்கான க்ரீம் நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். ப்ரைமர் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கும் ப்ளஸ் நேச்சுரலாக க்ளோவாக அழகாக இருக்கிறதுக்கும் ப்ரைமர் ரொம்ப முக்கியம். அந்த போர்ஸ்லாம் இருக்கிற இடத்துலையும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரைமர் நம்மளுக்கு. லாக்மி ஃபவுண்டேஷன் என்னுடைய ஷேட் நேச்சுரல் ஷேட். ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக வச்சு நான் கையால் தான் அப்ளை பண்ணுறேன். ஆனால் கையால் அப்ளை பண்ணால் அதிகமாக தான் ஆகும். இருந்தாலும் நான் இப்போதைக்கு ஸ்பஞ்சு ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ணலை. ஆனால் யூஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். நான் ஃபேஸு நெக்கு எல்லா இடத்துலையும் போடணும். ஒரே மாதிரி இருக்கணும்னா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். ஃபவுண்டேஷன் க்ரீமை செட் பண்ணுறதுக்கு பனானா பவுடர் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயர் பனானா பவுடர் போட்டு ஃபுல்லாக எங்கெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். என்னுடைய ஸ்கின் ஆயில் ஸ்கின்னு, ஸோ எனக்கு நிறைய தேவைப்படும். எந்த இடத்துலாம் ஆயிலிங் அதிகமாக வரும், எந்த இடத்துக்கு கம்மியாக தேவையோ அதெல்லாம் பார்த்து அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பவுடர் இல்லை செட்டிங் பவுடர், லூஸ் பவுடர், எந்த பவுடர் வேணாலும் உங்களுக்கு எந்த பவுடர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் பவுடர், அது நமக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு லேயரோ இல்லை அதிகமாகவே தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக ஊத மாதிரி இருக்குது அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டிஎம்சி ஐப்ரோ பென்சில் பிளாக் அண்ட் ப்ரௌன் 2 கலரும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ப்ரௌன் கலரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு அது ஹேர் கடைசி வரைக்கும் இருக்கும். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்னா கூட பண்ணிக்கலாம். ஐப்ரோ போன் கொஞ்சம் தூக்குன மாதிரி தான் விடணும். விட்டு அந்த அவுட்லைன் மட்டும் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா பிளாக்கை கொடுத்துக்கலாம். ஆனால் பிளாக்கை கொடுக்கறத விட ப்ரௌன் ஃபுல்லாக கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரிச் பியூட்டி மேக்கப் ஃபிக்ஸிங் மிஸ்ட் விட்டமின் C + E லாங் லாஸ்டிங். ஆல் ஸ்கின் டைப் ஆளுங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம மேக்கப்புக்கு முன்னாடியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணணும். அண்ட் தென் ஃபவுண்டேஷன் நம்ம டாட்டாக வச்சு ஒரு சைடு நம்ம டேப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு காஞ்சிரும். ஸோ அப்போ இந்த ஃபிக்ஸிங் மிஸ்டை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதையும் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஃபைனலாக மேக்கப் ஃபினிஷிங் பண்ண பிறகு 2 தடவை கூட இந்த ஃபிக்ஸிங் மிஸ்டை அடித்தோம்னா நல்லா க்ரீஸ் ஆகாமல் லாங் லாஸ்டிக்காக நல்லா பியூட்டிஃபுல்லாக மேக்கப் இருக்கும். லிப் அண்ட் லாக் ஐஷேடோ பேலட்டு, இதில் லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் ரெண்டுத்தையுமே இதில் கொஞ்சம் தொட்டு அதில் கொஞ்சம் தொட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி லெஃப்ட் சைட் ஐஸில் அப்ளை பண்ணுறேன். சிம்மர் கிளிட்டர் இருக்குல்ல, அந்த பவுடரும் எடுத்து அப்ளை பண்ணுறேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணி
எல்ஐடி காஜலை பற்றி ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மை வந்து காலையில் விட்டால் நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கும். கண்ணில் விட்டிங்கன்னா எரியாது, நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நல்லா பிளாக் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும், கலையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். 90 ருபீஸ் தான், பட் சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்கி போட்டு பாருங்கள். NOY Super Stay Matte Ink Bold Lip Color Liquid Lipstick. நான் டார்க் பிங்க்கு எடுத்திருக்கேன். இது ஷேட் நம்பர் 03. பிங்க் கலர் தான் நிறைய நான் பிக் பண்ணியிருக்கேன். அந்த டார்க் பிங்க், லைட் பிங்க், டஸ்கி பிங்க். ஸோ நம்ம எல்லா ஸ்கின்னுக்குமே பிங்க் கலர் வந்து சூப்பராக எடுக்கும்.
ஃபோட்டோஸ் எடுத்து ரெடி ஆகிட்டோம். கிளாஸி மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிரைட் அண்ட் ஃப்ரெஷ் லுக், ஃபைனல் லுக் எப்படி இருக்கு? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.